கிராமத்துல வந்து ஒரு வயசு பையன் வந்து கூழாங்கல்ல வாயில போட்டு மென்னுவான்றது நமக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட வாழ்வியல நமக்கு காமிச்ச பி.எஸ். வினோத்ராஜ் இப்போ வந்து கொட்டுக்காளி அப்படின்ற படம் மூலமா அவரோட 2வது படம். சிவகார்த்திகேயன் தன்னோட கலை தாகத்த தீர்ப்பதற்காகவே இந்த படத்த தயாரிச்சிருக்காரு. மறுபக்கம் ஆல் டைம் ஹைல இருக்கிற மிஸ்டர் சூரி அவர்கள் தொண்டை வலின்னு சொல்லி கழுத்துக்கு பத்தியம் போட்டு சினிமாக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் கமர்ஷியல் சினிமா, இன்னொரு பக்கம் ஆர்ட் ஹவுஸ் சினிமான்னு சொல்லி கலப்பிக்கிட்டு இருக்காரு சூரி. சூரி பிளேஸ் த ரோல் ஆஃப் ஒரு அக்ரெசிவ் இண்டிவிஜுவல். எதுக்காக அவர் கோவப்படுறாரு, அவருக்கும் கதாபாத்திரம் ஆனாபென்னோட அந்த கேரக்டருக்கும் என்ன விரோதம் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அந்த எக்ஸ்போசிஷனே வந்து அந்த கோர் ஆஃப் த ஐடியாவே வந்து இன்டர்வல்ல தான் லெட் அவுட் பண்ணுறாங்க. அண்ட் கொட்டுக்காளி வந்து ஸ்டோரி ஆஃப் அ ஸ்டபர்ன் கேர்ள். படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒருத்தவங்க வந்து அப்படியே குளிச்சுட்டு ஈரத்தலையோட சாமிகிட்டேருந்து விபூதி எடுத்துகிட்டு போய் அவளுக்கு விபூதி வச்சு விட்றாங்க. அந்த சேவலோட கலர் பாலட்டுக்கு ஏற்ப ஒரு சுடிதாரை போட்டுக்கிட்டு நிஜமாவே கண்ணு கூட சிமிட்டாம தனக்குள்ள இருக்கிற ஊறுப்பட்ட எமோஷன்ஸ், இந்த டர்மாயில், அந்த இந்த சுற்றி இருக்கிறவங்க அவன் மேலே சுமத்துற அந்த வெயிட்டேஜ் எல்லாம் வந்து அவ்வளோ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ரியாலிட்டி மாதிரி ஆனாபென் அதை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. கூட நடித்த கதாபாத்திரங்கள் எல்லாருமே இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து வீட்டிலேருந்து இந்த பிள்ளைக்கு வந்து தேவையில்லாமல் வந்து வேலையை பார்த்து விட்டுருச்சு, வேற எவனோ ஒருத்தனோட லவ் ஆயிடுச்சு. சாமி கிட்ட கூட்டு போய், அதாவது சாமியார் சொல்லுவாங்கள்ல, அவன்கிட்ட கூட்டு போய் மந்திரிச்சு விடணும், பேய ஓட்டணும் அப்படின்றதுக்காக வீட்டிலேருந்து கிளப்பிட்டு போகிறதான் கதை. ஸோ ஒரு ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தர் கிளம்புறாரு. அப்புறம் சூரிய அவர்களோட நண்பர்கள் எம்ஐடியில் 2 பேர், அதுக்கப்புறம் கூட அவங்க அப்பா, தாய் மாமன், அப்புறம் இவங்க அம்மா, கூடவே ஒரு குட்டி பையன் சொல்லி ஒரு லிமிட்டடான கேரக்டர்ஸ் தான். ஆனால் ஒரு கேரக்டருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி வச்சு அவங்க சைக்கிள் கேப்பில் போய் ஒரு சரக்கு போடுறது, இந்த பையன் அம்மா கக்கா வருது வண்டி நிப்பாட்டுன்னு சொல்கிறது, ஒய்ஃப் வந்து கூட இருக்கிற தங்கச்சிங்க வந்து சூரிய பாதுகாக்கிறது, பாட்டு பாடிட்டா வரடின்னு சொல்லி ஆட்டோலேருந்து இறங்கி அவளை ஆனாபென்னை போட்டு சப்பு 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 சப்புன்னு அடிக்கிற அடி, அந்த காட்சி இருக்கு பாருங்க. ஐயோயோ, அது நம்மளை வந்து அப்படி ஒரு நெருடல் ஏற்படுது. அண்ட் பொதுவாகவே வந்து கொட்டுக்காளி வந்து என்னென்னா, நம்ம நீங்கள் கமர்ஷியல் சினிமா, மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, ஆஃப் பீட்டு, ஆல்டர்னேட்டு, அண்டர் கிரவுண்டு என்னெல்லாமோ பேசுகிறோம்ல, இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் இல்லை, டாக்குமெண்ட்ரிக்கான கதைக்களம். ஆனால் அது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்கான பாணியில் தான் ஆக்சுவலாக வினோத்ராஜ் எடுத்திருக்காரு. அந்த சேவல், அந்த எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட்டு, அது ஃப்ரேம்குள்ளே என்ட்ரி ஆகிற விதம், அது அனிமல்ஸ் போட்டு பயங்கரமாக நடிச்சிருந்துச்சு, இன்க்ளூடிங் காலமாடு. இந்த ஃபிலிம் அஃப்கோர்ஸ் ஒரு காக்கா சிஜியில் வந்து உட்காருதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த காலமாடும் சேவலும் என்ன அழகான பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஆர்ட் ஃபிலிம்ஸில் எப்போவுமே இல்லை, யூ அலோவ் த ஃப்ரேம் டு டூ த டாக்கிங்னு சொல்லுவாங்க. ரொம்ப எல்லாத்துக்கும் வசனம் போட்டு, எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து, எல்லாத்தையும் ஸ்பூன் ஃபீட் பண்ணி அந்த மாதிரி இல்லாமல் பல வகையான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஒரு கதைக்கு எப்பவுமே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாவல் எண்டிங் வந்து வினோத்ராஜ் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி மந்திரிச்சு விடப்பட வேண்டிய ஒரு பொண்ணை எங்கெல்லாமோ கையை வச்சு விபூதியெல்லாம் பூசி வாயில் பைப்பு விட்டு வெளியே எடுத்து என்னெல்லாமோ பண்ணுறாங்க. சேவலை அப்படியே வச்சு திருக்கி வெளியே தூக்கி போடுறாங்க. அந்த சேவல் சாவர அந்த துடிதுடிப்பு, அந்த சத்தம் நமக்கு கேட்குது. அங்கே படத்தை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அதுதான் வந்து நடக்க போகுது நம்ம சூரியோட மாமா பொண்ணுக்கு. அது எதுக்கு காமிச்சுக்கிட்டுன்ற மாதிரி அப்படியே அந்த விளிம்பில் வந்து படத்தை முடிச்சிடுறாங்க. அண்ட் இதில் வந்து சூரியோட ஆக்டிங் பற்றி குறிப்பாக சொல்லணும். வந்து ஒரு எந்த இடத்துலையுமே ஒரு கமெடியனுக்கான ஒரு தோற்றமோ இல்லை அந்த ஒரு பாடி லாங்குவேஜோ இல்லாமல் அந்த வாய்ஸை வேறு அப்படி வச்சுக்கிட்டு இவங்க பைக்கில் போகிறாங்க. அண்ட் சின்ன சின்ன ஹியூமர் பொறுத்தவரை எப்படின்னா, இந்த ஷேர் ஆட்டோ வந்து ஸ்டார்ட் ஆகாது, திரும்ப சூரிய வந்து வண்டியிலேருந்து இறங்குங்கன்னு சொல்கிற இடம், அப்புறம் இந்த இங்கே எங்கன்னே டாஸ்மார்க் இருக்குன்னு கேட்டோடனே ஒரு அப்பாவும் பையனை உட்காந்துருப்பாரு. அவர் கெட்டவரத்தில் திட்டுவார், ஏன்டா உனக்கு டாஸ்மார்க் எங்கே இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் உட்காந்துருக்கேன் நான் மாதிரி. அதே மாதிரி இவங்க போயிட்டு இருக்காங்க, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு தான் அடுத்த இடத்துக்கு போகணும். ஸோ இது வந்து அந்த பாலமேடு, அலங்கநல்லூர், பல்லம், இந்த மாதிரி அந்த மதுரை ஏரியாக்கான அந்த வாழ்வியல், அந்த வட்டார வழக்கு, அந்த ஊர் மக்கள் இருக்கிற விதம், அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இப்படியும் ஒரு உலகம் இருக்குல்ல, இப்படியும் ஒரு லைஃப் இருக்குல்ல அப்படின்னு ரொம்ப தத்ரூபமாக அந்த காட்சி மயம் இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஷார்ட் டிவிஷன், கேமராவோட பிளேஸ்மெண்ட், ஆக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண விதம், பின்னணி இசைன்றது கிடையவே கிடையாது. 2 திரைப்பட பாடல்கள், அதுவும் கொலா கட்டி எங்கேயோ ஒரு அட்மாஸ்பியர் தான் வருதே தவிர பாடல்களே கிடையாது. ஸோ ஃபண்டாஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸு. அண்ட் கொட்டுக்காளி மாதிரியான படங்கள், இன்ஃபேக்ட் வந்து கிளாஷ் ஆஃப் த ஆர்ட்ஸ் சினிமா அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பே சொல்லலாம். ஒரு பக்கம் வாழை, இன்னொரு பக்கம் வந்து கொட்டுக்காளி. ஸோ கொட்டுக்காளி வந்து அது ஒரு முக்கிய பதிவாக ஏன் பார்க்கப்படுதுன்னா, வேற ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிட்டான்றதுக்கு அவளை பேய் ஓட்டுற லெவலுக்கு இன்னும் நம்பிக்கை வச்சு கூட்டு 2024 வாழ்ந்துட்டு இருக்கோம். திஸ் இஸ் நாட் சம்திங் தட் ஒரு ட்ராமா தேவைப்படுது, அதனால என்னைக்கோ நடந்த ஒரு காஸ்டிஸ்ட் இஷ்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே படமாக பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அது கிடையாது. இங்கே இட் இஸ் டு டூ வித் த ரியல் ட்ராமா பிஹைண்ட் ஹவு வி ஸ்டில் கோ பிஹைண்ட் த டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் நான்சென்ஸ். அதை வினோத்ராஜ் வந்து உலக சினிமா பாணியில் தமிழ் சினிமாவில் ஒன்று பண்ணுறாரு. இப்போ நம்ம வந்து பேன் இண்டியான்னு சொல்லிட்டு இருக்கோம். கோயிங் லோக்கல் தாங்க, கோயிங் இன்டர்நேஷனல். ஸோ பேட் ஆன் த பேக் ஃபார் சிவகார்த்திகேயன் ஃபார் பேங்க் ரோலிங் அ ஃபிலிம் லைக் திஸ். அண்ட்
எடிட்டிங்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக சூரியோட நடிப்பை பற்றி பேசும்போது எங்கள் ஊருக்காரங்க அந்த சைட் ஸ்டாண்ட் போட்டு பைக் இருக்கும், இந்த பைக் அப்படி ஸ்டார்ட் பண்ணி திரும்ப இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சைட் ஸ்டாண்டே சப்போர்ட் வச்சு வண்டி அப்படி சுற்றி விட்டுருவாங்க. அப்புறம் அந்த ஷேர் ஆட்டோவே ஒரு கும்பலாக சேர்த்து தூக்குறாங்க, ஏன்னா அந்த ரோடு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது, ரிவர்ஸ்லேயே போகிறாங்கன்னு. எங்கே ட்ரோன் ஷாட் போகணும், எங்கே ஒரு டீப் ஃபோக்கஸ் போகணும், எங்கே ஒரு மிட் ஷாட் போகணும், சின்ன சின்ன விஷயங்கள். அந்த பையன் அந்த ஒரு இடத்துல அழகாக அப்படி ஃபுல்லாக நெல்லாக இருக்கும், ஒரு குழந்தையோட கை மட்டும் அந்த நெல் எடுத்துகிட்டு போகும். எதுக்கிட்ட அந்த காட்சின்னு பார்த்தா அடுத்த ஒரு 2வது நிமிஷம் அவன் அந்த நெல்லை அந்த சேவலுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பான். இன்ஃபேக்ட் அந்த சேவலுக்கும் அனாபென் கதாபாத்திரத்துக்குமான ஒரு அந்த சிமிலாரிட்டியை நான் நிறையவே பார்க்குறேன். 2 பேருமே பலி கொடுக்க போகிறாங்கன்ற லெவலில் தான் பார்க்கப்படுது. ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ ஏர்லியர், அந்த ஆர்ட் சினிமாக்கான அந்த அலோவிங் திங்ஸ் டு ப்ரீத், அலோவிங் பீப்புள் டு இன்ட்ராக்ட் வித் த ஃபிலிம், சின்ன சின்ன இடங்களில் வந்து ஒரு டென்ஷன் பில்டிங் ஒன்று நடந்துகிட்டே இருந்துச்சு. அது வினோத் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். ஒரு ஹியூமராகவும் சரி, ஏன்னா இவங்க ஒரு இடத்துல நின்றுறாங்க, ஒரு காலமாடு நின்று முறைச்சிக்கிட்டே இருக்கு, ஒரு தமாத்துண்டு பொண்ணு வந்து அந்த காலமாடை தூக்கிட்டு போகுது, ஏ வா நீ இப்படி கிளம்பி போனேன்னா அப்பா அவனை வித்துருவார் ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் வா அப்படின்னு. ஸோ இந்த ஊருக்கான பாணி இருக்குல்ல, ஒரு பருத்தி வீரன்லையோ விருமாண்டிலையோ அந்த ஊருக்கான ரா ரஸ்டிக் கலந்த ஒரு நேச்சர், அதில் ஒரு ஹியூமர் இருக்கும்ல, அதை இந்த படத்தில் ரொம்ப அழகாகவே கையாண்டிருக்காங்க. ஹெவி விஷுவல்ஸ், த வே த ஃபில்ம் இஸ் பிக்சரைஸ்ட், அதுலேயே நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு அட்டாச்மெண்ட் கிரியேட் ஆகுது கதை மேலே, எல்லா கேரக்டர்ஸ் மேலேயும் நமக்கு we're able to grow. ஒரு ரெகுலராக சினிமாவுக்கு இப்படி ஒரு பேக்கேஜிங், இப்படி ஒரு மீட்டர், இப்படி ஒரு பின்னணி இசை, இப்படி ஒரு செட்டப் டைம், இப்படி ஒரு ஆர்க், இப்படி ஒரு கான்ஃப்ளிக்ட்னு பழக்கப்படுறோம்ல, அது இல்லை. ரொம்ப ஜெனுவனாகவே ரொம்ப ஒரு இன் அ மேட்டர் ஆஃப் 100 minutes த ஸ்டோரி ஹிட்ஸ் யூ ஹார்ட். அந்த விதத்தில் வினோத் ராஜுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு படம். இதனை தொடர்ந்து இன்னும் நிறைய முயற்சிகள் அவர் சார்பில் நான் எதிர்பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் இந்த எண்டிங்கை வந்து இன்னும் ஒரு ஹையாக, ஒரு மெலோட்ராமேட்டிக்காக எதிர்பார்த்துருக்கலாம். பட் அந்த ஹையோட பியூட்டியே ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு நடந்தது தான் இவளுக்கும் நடக்க போகுது, இதில் எந்தவித மாற்றமும் இல்லைன்ற வலியோடையும் ஹோப்லெஸ்னஸோடையும் நம்ம வெளியே வரதான் இந்த படத்தோட ஒரு பெரிய வெற்றி. சம்டைம்ஸ் when you watch films like this we probably learn what not to do. ஸோ அப்படிப்பட்ட படம் தான் கொட்டுக்காளி.